வணக்கம் மக்களே. நாம இன்னைக்கு பார்க்க போற வேலைவாய்ப்பு என்னன்னா, சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கிற ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப் பத்தி டீட்டெயில நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன ஜாப்னு பார்க்கலாம். இது உங்களுக்கு ஸ்டாஃப் நர்ஸு, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர், இந்த மாதிரி ஒரு வேக்கன்ட் தான் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலா உங்களுக்கு 220 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். இந்த வெப்சைட்கான லிங்கையும் அண்ட் நோட்டிபிகேஷனும் உங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், மறக்காம அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணீங்கன்னா நேம் ஆஃப் போஸ்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எப்டிமாலஜிஸ்டிக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் கிராஜுவேட்டிங், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ அண்ட் மெடிக்கல், அதாவது எம்டி இந்த மாதிரி நீங்க படிச்சிருந்தா உங்களுக்கு ஒரு வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. இதோட சேலரி பாத்தீங்கன்னா 60,000 கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் ஆஃபீஸர் 28 வேகன்சி, எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருந்தா உங்களுக்கான இது எலிஜிபிள் ஆகும். இதுக்கான சேலரி பாத்தீங்கன்னா 60,000. ஸ்டாஃப் நர்ஸுக்கு பாத்தீங்கன்னா மஸ்ட் ஹவ் பாஸ்டு ஹையர் செகண்டரி கோர்ஸ் இன் டிப்ளமோ நர்சிங் அண்ட் ஜெனரல் நர்சிங் 3 years கோர்ஸ். இது பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருந்தாலே போதுமானது. 71 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி பாத்தீங்கன்னா 18,000 ப்ரொவைட் பண்றாங்க. லேப் டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா 33 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க ஹையர் செகண்டரி, அதாவது 12th முடிச்சுட்டு டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன் 2 வருஷம் கோர்ஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு 13,000 சேலரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்மசிஸ்ட் பாத்தீங்கன்னா 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 12th படிச்சுட்டு 2 வருஷம் பார்மசிஸ்ட் படிச்சுட்டு இருந்தா 15,000 உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்கு 5 கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் கோர்ஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்ரே டெக்னீஷியனுக்காக 13,300 சேலரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நர்ஸ் அண்ட் மிட்வைஃப் பாத்தீங்கன்னா 70 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஹையர் செகண்டரி 2 வருஷம் ஏஎன்எம் கோர்ஸ் பண்ணியிருந்தா உங்களுக்கு 14,000 சேலரி ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் 3 வேகன்சியும், டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி 2 வருஷம் கோர்ஸ் பண்ணியிருந்தா 11,200 சேலரி ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்க எதனா ஒரு பிகாம் ஆர் எம்காம் கிராஜுவேட் பண்ணியிருந்தா 16,000 சேலரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா முழுக்க கான்ட்ராக்ட் பேஸ்டு ஒர்க் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது கான்ட்ராக்ட் பீரியடு 11 months ஒன்லி, இந்த 11 மாசம் ஒன்லி தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இது ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன்ல தான் உங்களால இது அப்ளை பண்ண முடியும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு 9/8/2024 இவங்க சொல்ற அந்த அட்ரஸ்க்கு த மெம்பர் ஆஃப் செக்ரட்டரி சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், ரிப்பன் பில்டிங், சென்னை 6,03,000 இந்த அட்ரஸுக்கு உங்களோட டீட்டெயில அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க, என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்னு. அதாவது நீங்க உங்களோட ரெசியூமையும், அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் சர்டிபிகேட்டும், அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட், அதுக்கப்புறம் நீங்க நர்சிங் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் கண்டிப்பா இதுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது ஷார்ட் லிஸ்ட் மட்டும் தான் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷார்ட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா உங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஜாப் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த போஸ்ட்னு சொல்லிட்டு நீங்க என்ன போஸ்ட் அப்ளை பண்றீங்களோ அந்த நேம் இங்க போட்டிருக்கோங்க. இங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அட்டாச் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். உங்க நேமை மார்க் ஷீட்ல 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி கேபிட்டல் லெட்டர்ல போட்டுக்கோங்க. உங்க அப்பா பேர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் போடுங்க. அது வித் ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் வித் ப்ரூஃப் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிபிகேட், ஆதார் நம்பர் போட்டிருக்காங்க, ஆதார் நம்பர் போட்டுக்கோங்க. அதே நான் முன்ன சொன்ன மாதிரி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தா அதோட ரிஜிஸ்டர் நம்பர் இங்க போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் உங்க ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடி போட்டு கண்டிப்பா கொடுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதனா இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்ததுன்னா அதை போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பர்மனன்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் போட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிளேஸ், டேட்டு, நீங்க என்னைக்கு இந்த அப்ளிகேஷனை சப்மிட் பண்றீங்களோ அந்த டேட்டும், நீங்க எந்த ஊருன்னு சொல்லிட்டு அந்த ஊரை போட்டு சிக்னேச்சர் வித் டேட் சைன் பண்ணிட்டு கீழே டேட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்க அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ வரும்போது தான் நீங்க ஒரிஜினல் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இப்போ எந்த ஒரிஜினலும் நீங்க அனுப்பக்கூடாது. இதுல ஒரு நல்ல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா ஏஜ் லிமிட் பத்தி அவங்க எதுவுமே சொல்லல. ஸோ எந்த ஏஜ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த ஜாபை பத்தி உங்களுக்கு வேற எதனா சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.